சுருக்கமா சொல்லிடுங்க. இல்ல அதாவது இவரு ஏன் அந்த லெட்டரை பத்தி பேசுறாருன்னு சொல்லும்போது நாங்க தெளிவா சொல்றோம். 10 பள்ளிக்கூடம் வந்தா கூட எங்களுக்கு மகிழ்ச்சியா நாங்க வரவேற்போம். ஆனா அதுக்கு பின்னாடி இருக்கிற பிரச்சனையை நாங்க எதிர்த்துன்னு இருக்கோம். நீங்க புரிஞ்சுக்காம பேசுறீங்க. எங்களுக்கு வந்தே பாரத் ட்ரெயின் வேண்டாம் மேடம். எங்களுக்கு நான் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன் சார். ஒரு நிமிஷம் உங்களுக்கு புரியுற மாதிரி நான் சொல்றேன். எங்களுக்கு வந்தே பாரத் ட்ரெயின் வேண்டாம். இல்ல ஒரு நிமிஷம் வந்தே பாரத் ட்ரெயின் வேண்டாம். ஆனா நீங்க விடுறீங்க. அதுக்காக என்ன பண்ண முடியும்? நீங்க அது புரிஞ்சு பேசணும். அப்ப ஏற்கனவே போய்கிட்டு இருந்த பழைய ட்ரெயின் எங்க? 800 ரூபாய்க்கு போனது இன்னைக்கு 2000 ரூபாய்க்கு போக வேண்டிய கட்டாயத்தை அதைத்தான் அண்ணன் திரும்ப திரும்ப சொல்றாரு. நீங்க எலைட்டா மாத்துறீங்க. நார்மலா இருக்கிற கிராமப்புற பள்ளி மாணவர்களோட விஷயத்தை பத்தி பேசுங்க. 10 லட்சம் ஸ்கூல் இருக்கிற இடத்துல நீங்க ஒரு சந்தேகத்தை மேடம் ஒரே அந்த கேள்விக்கு நான் பதில் சொல்லிடுறேன். அவருக்கு கனகராஜ் கேட்டதுக்கும் கனகராஜ் ஒரு அருமையான கேள்வி கேட்டார். உத்தரப்பிரதேசத்துல 3வது மொழி என்னன்னு கேட்டார். அண்ணன் உங்களுக்கு நான் படிக்கிறேன்னு சமஸ்கிருதம், குஜராத்தி, உருது, பஞ்சாபி, பெங்காலி, மராட்டி, அஸ்ஸாமீஸ், ஒரியா, தமிழும் கூட தமிழ், தெலுங்கு, மலையாளம் எல்லாத்துக்குமே உத்தரப்பிரதேசத்தோட ஒரே நிமிஷம். அதாவது தமிழ்நாடு கல்வியில இன்னைக்கு உயர் கல்வியில நம்பர் 1 மாநிலமா இருக்கு. இது நாங்க கஷ்டப்பட்டு 75 வருஷமா உருவாக்கி வச்சிருக்கோம். நீங்க ஈஸியா உங்க நான் சொல்லிறேன். நீங்க பேசலாம். திரு ஆசீர்வாதமாச்சாரி, இப்ப ஏற்கனவே நீங்க மும்மொழி இப்ப கேவிஸ்ல தமிழ் படிக்கலாம் அப்படின்னு இருக்கு. ஆனா அங்க ஆசிரியர்கள் எந்த மொழிக்கான ஆசிரியர் இருக்காங்களோ அந்த மொழியை தான் படிக்க வேண்டிய கட்டாயம் அந்த மாணவர்களுக்கு ஏற்படுது. அப்படி இருக்கும்போது இதுல இந்த மொழி தான் இருக்கும், இந்த மொழி தான் கற்பிக்கப்படும் அப்படின்ற ஒரு சந்தேகத்தை தொடர்ந்து எழுப்புறாங்களே. இப்ப அதுக்கு என்ன உத்தரவாதம்? ரொம்ப பாயிண்டடா இந்த கேள்வி மட்டும் சொல்லுங்க. சார் நீங்க கேட்ட கேள்வி சரியான கேள்வி மேடம். அதுக்கு நான் பதில் சொல்ல வேண்டியது என்னோட கடமை. எந்தெந்த இடத்துல பிராந்திய மொழி ரீஜனல் லாங்குவேஜஸ்ல இது மாதிரி டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் ஆகலையோ அதுக்குரிய வேலை மத்திய கல்வித்துறை அமைச்சகம் அது வார் ஃபுட்டிங்ல ஆரம்பிச்சிருக்காங்க. அது மிக விரைவில் கேந்திர வித்யாலயாவா இருந்தாலும் சரி, ஈவன் நவோதய வித்யாலயா தான் தமிழ்நாட்டுல இல்ல, மத்த ஏக்லவ்ய வித்யாலயா எந்த சிபிஎஸ்இ ஸ்கூல்ல கூட தமிழ் மொழி, மலையாளம், தெலுங்கு, கன்னடம் பிரச்சனைனா அது சவுத் இந்தியன் லாங்குவேஜஸ்ல சரியான டீச்சர்ஸ் இல்ல. அதுக்குரிய வேலைகளை சீக்கிரமா முடிக்க சொல்லி அதே மாதிரி என்சிஆர்டில அதை டிரான்ஸ்லேஷன் ஒர்க்கையும் வேகமா பண்ணிட்டு இருக்காங்க. ஈவன் தமிழ் சேனலே கூட என்சிஆர்டியோட ஸ்வயம் போர்ட்டல்ல கொண்டு வந்துட்டாங்க. அடுத்த ஒரு பாயிண்ட் நான் சொல்லிக்கிறேன். கேந்திர வித்யாலயா அண்ணன் சொன்னாங்க இல்லீங்களா, கேந்திர வித்யாலயா அப்படியே தமிழ்நாட்டு பேரை சொல்லிட்டு எல்லாத்தையும் கொண்டு வந்துருவாங்க அப்படின்னு. அண்ணா அது மாதிரி கிடையாதுன்னா, தமிழ்நாடு உள்ள கேந்திர வித்யாலயா இருக்கு இல்லீங்களா, அந்த கேந்திர வித்யாலயாவுடைய பட்ஜெட் அதாவது 1253 அந்த டோட்டல்ல தமிழ்நாட்டுல 52 கேந்திர வித்யாலயா அது டைரக்டா சென்ட்ரல் கவர்மெண்டோட ஃபண்டிங்ல தான் இருக்கும். தமிழ்நாடோட எடுத்து செலவு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இல்ல திரு மதிவாணன், அதாவது இவங்க சொல்கிறாங்க எந்த ஒரு திட்டத்துக்கும் மொத்த நிதியும் ஒன்றிய அரசு கொடுக்கறதே இல்லை. முதல்ல அவர் உணரணும். இதுக்கு முன்னாடி கொடுத்த பிரதமர் வீடு திட்டத்துக்கு மொத்த நிதி அவங்க கொடுத்தாங்களா? இல்லை உஜ்வாலா திட்டத்துக்கு, ஜல்ஜீவன் திட்டத்துக்கு எந்த திட்டத்துக்கு இவங்க முழுசாக நிதி கொடுத்தாங்க? எல்லாத்துக்கும் மாநில அரசாங்கத்தோட நிதி இருக்குது. என்னவோ இவங்க நிதி கொடுத்தா மாதிரியே பேசுகிறாங்க. எந்த இடத்துலையும் நாங்கள் இருமொழி கொள்கையை விட்டு கொடுக்கல. தேசிய கல்விக் கொள்கை வேண்டான்றதுல நாங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கிறோம். அதே நேரத்தில் நீங்கள் அதுலேருந்து வர வேண்டிய ஒரு பிரிவு ஒரு 500 பள்ளிக்கூடம் வருதுன்னா அந்த 500 பள்ளிக்கூடம் வந்தால் சந்தோஷம். ஆனால் நீங்கள் அந்த 500 பள்ளிக்கூடத்துக்காக நீங்கள் மொத்தத்தையும் எங்களை காம்ப்ரமைஸ் பண்ணி எடுத்துன்னு போகணும்னா நாங்கள் எந்த இடத்துல விட்டு கொடுக்க முடியாது. அதே மாதிரி சிவதாஸ் மீனா லெட்டரை பற்றி பேசும்போது எந்த இடத்துலையும் சிவதாஸ் மீனா நீங்கள் கொடுக்குற டிராஃப்டை நாங்கள் அப்படியே ஏற்றுக்கணும்னு எந்த இடத்துலையுமே அவர் சொல்லலை. ஒரு ஒன்றிய அரசாங்கம் ஒரு கடிதம் அனுப்புது, அந்த கடிதத்துக்கு பதில் அனுப்புகிறாரு. அதே நேரத்தில் அவர் அவர் தான் வச்சு அனுப்புகிறாரு. மாநில கல்விக் கொள்கையை வச்சு நாங்கள் முடிவெடுப்போம் தான் வச்சு தான் அனுப்புறத தவிர முழுசாக அவர் எந்த இடத்துலையுமே காம்ப்ரமைஸ் பண்ணி போல. அதே மாதிரி ஒரு சகோதரர் பேசுகிறாருல்ல, இது முழுக்க முழுக்க குலக்கல்வி முறையை எடுத்துன்னு வரதுக்காக நீங்கள் முயற்சி பண்ணுறீங்க. பசங்களுடைய கட்டாய கல்வி உரிமைன்றதை முழுசாக எடுக்க பார்க்குறீங்க நீங்கள். இதே வாஜ்பாய் பீரியட்ல எடுத்துன்னு வந்த அந்த திட்டத்தை நாங்க சொல்றோம். அதுக்கப்புறம் யூபிஏ கவர்மெண்ட் எடுத்துன்னு வந்த அன்னைக்கு நாங்க தான் இருந்தோம் சார். ஒரு சரிங்களா, வாஜ்பாய் கொண்டு வந்த அந்த திட்டத்திலேயே நாங்க தான் இருக்கிறோம். யூபிஆர் அரசாங்கத்தில் கொண்டு வரும்போது நாங்க தான் எடுத்துன்னு வரோம். நீங்க தயவு செஞ்சு ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கின்னு பேசணும். இதோட நோக்கம் என்ன? விஸ்வகர்மா திட்டம்னு ஒன்று அறிவிச்சார் தெரியுமா மோடி அவர்கள்? அங்க கொண்டு போய் விடணும் தவிர எல்லாரையும் படிக்க வைக்கணும்ன்றதுலாம் நோக்கம் கிடையாது.
சார் ஒரு நிமிஷம் இருங்க சார். நீங்க அப்படி எல்லாரையும் சார், படிக்க அது வேற, வைக்கணும்னு இது நினைச்சீங்கன்னா வேற சார். தயவு செய்து 3வது 5வது படிக்கிறவங்க 8வது படிக்கிறவங்க பொது தேர்வு வைக்க தவறான மாட்டீங்க கருத்து சொல்லாதீங்க. சார். ஒரு நிமிஷம் இருங்க சார். எந்த வயசுல குழந்தைங்களுக்கு கல்வி கொடுக்கணும், எந்த வயசுல வந்து அவங்கள விளையாட அனுப்பணும்ன்றது எங்களுக்கு தெரியும். தெரிஞ்சதுனால தான் இன்னைக்கு ஜிஆர்ல நம்பர் 1ல மாநிலம் தமிழ்நாடு இருக்கு. அதனால நீங்க எங்களுக்கு தயவு செய்து கல்வி சம்பந்தப்பட்ட தமிழ்நாடோட நிலைப்பாட்டிலேயே ஒரு சந்தேகம் இருக்கு. இந்த திட்டத்துல சேரவே வேண்டாம் என்பது நிலைப்பாடா அல்லது இந்த திட்டத்துல மாற்றம் செய்யணும் அப்படின்றது உங்களோட இந்த கோரிக்கையா இருக்கு? திட்டத்தில் இருக்கிற குளறுபடிகளை நாங்க திரும்பவும் சொல்றோம். மோடி கொண்டு வர எல்லா திட்டத்திலையுமே ஆர்எஸ்எஸ் உடைய பங்கு இருக்கும். அதுதான் திரும்ப சொல்றேன். அந்த குலக்கல்வி முறையை கொண்டு வரணுன்றது அவங்களோட திட்டம். படிக்க கூடாது ஒரு கட்டத்துக்கு மேல. எல்லாம் படிச்சா நம்மள கேள்வி கேட்கறாங்கன்றத கல்வியை அழிக்கணும். வேற விஸ்வகர்மா திட்டத்தோட நோக்கம் என்ன? இதுல ஒரு பாயிண்ட் வருது இல்ல, நீங்க படிச்சதுக்கு பக்கத்துல ஒரு நிமிஷம் பக்கத்துல இருக்கிற தொழில் நிறுவனங்கள்ல போய் வேலை செய்யணும்னு ஒரு டேர்ம்ஸ் வருது இல்ல, அதை ஏத்துக்க முடியுமா? இல்ல எதுக்கு அதை எடுத்துட்டு வரீங்க? நீங்க அந்த டேர்ம்ஸ்ல நோக்கம் என்ன? பிஎம் ஸ்ரீ திட்டத்தோட அந்த டிராஃப்ட் எம்ஓயு வாங்குனதுல அந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசின்ற பத்தியை மட்டும் டிராப் பண்ணிருக்கீங்க அப்படின்றத மத்திய அமைச்சர் குறிப்பிட்டிருக்காரு. அப்போ அதை விட்டுட்டு பிஎம் ஸ்ரீயை செயல்படுத்துறதுக்கு உங்களுக்கு ஓகேவா? பிஎம் ஸ்ரீல மக்களுக்கு நல்லதா இருந்தா ஏத்துக்க தயாரா இருக்கும். மக்களுக்கு எதிராக இருந்தா எதையும் நாங்க ஏத்துக்க மாட்டோம். திரும்பவும் சொல்றோம். சார், நீங்க ஆன் ரெக்கார்ட சொல்றீங்களா? மக்களுக்கு வேணும்னா மக்களுக்கு நல்லதா இருந்தா ஏத்துப்போ. உங்க இஷ்டத்துக்கு நாங்க ஏத்துக்க மாட்டோம். தயவு செஞ்சு புரிஞ்சுங்க. இதுல எந்த பிரச்சனையுமே கிடையாது. உங்களோட லீடர்ஷிப்பை கேட்டுட்டு சொல்லுங்க. ஒரே சார், நீங்க இப்போ வந்து நான் சொல்றேன், நாங்க எந்த இடத்துல வந்து ஏத்துன்னு இருக்கோம்? எங்கயாவது பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ஏத்துக்கிறேன்னு சொன்னாரா? இல்ல உயர்கல்வித்துறை அமைச்சர் ஏத்துக்கிறேன்னு சொன்னாரா? இல்ல முதலமைச்சர் ஏத்துக்கிறேன்னு சொன்னாரா? யாரும் எங்கேயும் ஏத்துக்கிறேன்னா சொல்ல. இருமொழி கொள்கையில நாங்க தெளிவா இருக்கிறோம். நீங்க கொண்டு வரதோட நோக்கம் கல்வி இருக்க கூடாது. ஏற்கனவே நீங்க வந்து சார் திரு சுப்பிரமணியன், ஓகே திரு சுப்பிரமணியன், இப்போ தேசிய கல்விக் கொள்கையை ஏத்துக்கவே மாட்டோம் அப்படின்னு சொல்லதுக்கு அப்புறமா அதோட ஒரு அங்கமா இருக்க பிஎம் ஸ்ரீ திட்டத்தை மட்டும் எப்படி ஏத்துக்க முடியும்னு எதிர்பார்க்கறீங்க? அதுக்கு முன்னாடி பதில் சொல்றதுக்கு முன்னாடி மதிவாணன் ஐயா நான் கொடுத்த டேட்டா வந்து தவறான டேட்டா எங்க இருக்குன்னு கேட்டாரு. அவருக்காக ஒரு 30 செகண்ட் அந்த டேட்டா இருக்கிற இடத்த சொல்லிடுறேன். ரிப்போர்ட் நம்பர் 10 ஆஃப் 2022 21/4/2023 சட்டமன்றத்துல பதிவு பண்ண டேட்டா. அது அறிக்கை. அது வந்து பேரா நம்பர் 1.3ல இருக்கு. 1.1 டேபிள் நம்பர். நான் குறிப்பிட்ட டேட்டா அங்க சார் 78,000 கோடி ரூபாய். ஓகே, 78,925 கோடி ரூபாய் கல்விக்காக ஒதுக்கப்பட்டது 2021 வரைக்கும். அது நம்ம செலவு பண்ணிருந்து 74,962 கோடி ரூபாய். நான் என்ன கேட்கிறேன்னா, இந்த 4,000 கோடி ரூபாய் நம்மள்ட்ட இருக்கிறது, அதுல இருந்து நம்ம செலவு பண்ணலாம் அப்படின்றதா என்னோட கோரிக்கை. அதுல இருந்து நீங்க பிஎம்சி இன்ஜெக்ட் பண்ணனுமா? இல்ல ஒரு நிமிஷம் மதிவாணன் சார், ஒரே ஒரு நிமிஷம் குறிப்பிடல. 2021 மார்ச்சோட முடிஞ்சது.